வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ 17ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்தோனியார் பொங்கல். சர்ச்சில் இத்தனை வருஷமாக சர்ச்சில் வச்சுட்டு இருந்தோம். ஸோ இந்த வருஷம் போக முடியல, போகிறதுக்கான சூழ்நிலையும் சரியாக வரல. அதனால் சரி செஞ்ச பொங்கலை வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டிலே செஞ்சோம். ஸோ அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆஃபீஸ் போயிட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா 3:30க்கு தான் 4 o'clock வந்தேன். 4 o'clock வந்து தான் மற்ற எல்லாத்தையும் ரெடி பண்ணேன். சரின்ட்டு அன்றைக்கி வந்து சரி சாரீ கட்டலாம் அப்படின்னு எடுத்து கட்டி குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அம்மா சொன்னாங்க, என்னடி மேல்மருவத்தூர் கோயிலுக்கு போக போறியா அப்படின்னு கேட்டாங்க. வம்பளுக்கு அதிகமானு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தோம். எந்த ஒரு பெருசாக செய்கிறேன் அப்படின்னா அம்மா பக்கத்தில் இல்லாமல் செய்ய மாட்டேன். ஸோ அதனால் அம்மா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைமில் அதனால் நான் என் கைப்பட இப்போ தான் நான் செய்கிறேன். அதுக்கு முன்னாடியெலாம் அம்மா தான் வந்து செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தீர்த்தம் ஊற்றி ஆரம்பிச்சிட்டோம். பாவு காய்ச்சி செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருந்தோம். இல்லைனா முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெல்லத்தை வந்து அப்படியே போட்டு தான் செய்வோம். இப்போ வந்து பாவு காய்ச்சி இந்த திருப்பு தான் பாவு காய்ச்சி செய்யலான்னு செஞ்சோம். ஏன்னா ரொம்ப டஸ்ட்டு இருக்குதுன்னு அது தெரிஞ்சிச்சு, கண்கூடாவே முன்னாடியே பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. அதனால் சரின்ட்டு பாவு காய்ச்சினா அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு. இதோட தான் இவ்வளோ நாள் சாப்பிட்ருக்கோன்னு நினச்சிட்டு அப்புறம் இந்த திருப்பு பாவு காய்ச்சி ஊற்றி செஞ்சோம். பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா பொங்கி வந்துச்சு. ஏதோ கடவுள் எங்களுக்கு இதை கொடுத்துருக்காருன்னு ஒரு நன்றி சொல்லிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா மனசு வருத்தம் தான், இத்தனை வருஷமாக போய் சர்ச்சில் செஞ்சிட்ருந்தோம், அந்த வருஷம் செய்ய முடியலையேன்ட்டு. ஸோ பரவாயில்ல, இதுவும் நன்மைக்கே, இதுவும் கடந்து போகும்ட்டு செய்ய வேண்டியதான். ஸோ உங்கள் வீட்டிலலாம் எப்படி பால் பொங்குச்சுன்னு சொல்லுங்கள். பொங்கல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். அம்மாச்சி வந்திருந்தாங்க. அம்மாச்சிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் இங்கே தான் டாக்டர்கிட்ட பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்திருந்ததுனால அவங்களும் வந்து நின்றுட்டுருந்தாங்க. பாப்பா தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா. அவள் போட்டிருந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாரீ எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தது, நல்லா இருந்துச்சு ட்ரெஸ்ஸு அவளுக்கு. ஸோ பொங்கலோ பொங்கல்னு கத்திக்கிட்டே இருந்தா. நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. ரொம்ப செய்யலை, செஞ்சு வீட்டில் இங்கே பக்கத்து வீட்டில் ஒரு 3 வீட்டுக்கு கொடுத்தோம். மீதி பொங்கல்லாம் இருந்தால் நம்ம தான் சாப்பிடணும், நாளைக்கு நாளான்னைக்குன்னு இப்படியே கடந்து போகும். அதனால என்ன பண்ணிட்டோம், மீதி பொங்கல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அன்றைக்கி சாயந்தரம் சர்ச்சில் வந்து மாஸ் இருந்துச்சு. ஸோ அவங்க சர்ச்சுக்கு கொண்டு போயிட்டோம். சர்ச்சுக்கு கொண்டு போய் அவங்க வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணாங்க. ஸோ நல்லா பொங்கல் பொங்கி வந்துருச்சு. எல்லோரும் அந்த அரிசி எடுத்து போட்டுட்டு திருப்தியாக வந்து சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். ஃபுல் மாஸ் அட்டன் பண்ணோம். புது வருஷம் பிறந்து நம்ம லைஃப் மாறும், அடுத்த லைஃப் நம்ம நல்லா மாறும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்போடு தான் போயிட்டுருப்போம். ஸோ அந்த நினைவுகள் எல்லாம் நனவாகட்டும், எனக்கும் சரி எல்லாருக்கும் சரி, கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ நான் டவுன் ஆகும்போதெல்லாம் நான் வந்து என்ன பாட்டு கேட்பேன்னு பார்த்திங்கன்னா, இதுவும் கடந்து போகும். அது அந்த பாட்டு வந்து சினிமாவுக்கு வந்தது எவ்வளோ ஹிட் ஆச்சோ தெரியலை. ஆனால் வந்து எப்போயெல்லாம் நான் டவுன் ஆகுறேனோ அப்போயெல்லாம் அந்த பாட்டு தான், இதுவும் கடந்து போகும். எங்கள் அம்மா ரொம்ப டல்லாக இருக்கும்போதெல்லாம் இதுவும் கடந்து போகும், வாங்க போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு திருப்பும் ஓடிக்கிட்டுருக்கோம். ஸோ உங்கள் லைஃபுக்கு உங்களோட ஒரு சோகத்துக்கு என்ன பாட்டு நீங்கள் நினச்சா கொஞ்சம் பிரிஸ்காவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல் நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டு சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியல, டைம் இல்லை. சர்ச்சுக்கு போக பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவசரமாக ஓடி போய் ப்ரேயர் பண்ணோம். பக்கத்தில் நின்று பொங்கல் சொன்னேன். புது ட்ரெஸ் போட்டு சர்ச்சுக்கு போனேன். நீங்களாம் எப்படி பொங்கல் கொண்டாடிங்க? பொங்கல் முடிஞ்சிடுச்சு, நாங்கள் ஸ்கூலுக்கு போக போகிறோம். என்ன பண்ணுறது, லீவ் போட்டா ஸ்கூலுக்கு போகணும். பாப்பாவும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா சரி அவளையும் சொல்ல விட்டேன். ஸோ அடுத்த வீடியோலலாம் அவளே வாய்ஸ் கொடுத்துருவா போல இருக்குது. எல்லாம் இப்போ டேலண்ட்டாக வருதுங்க, பார்ப்போம். காடு தான் வந்து பொம்பளை பிள்ளைங்க, அதாவது கேர்ள்ஸு கூட, கேர்ள் பேபி கூடயோ பாய் பேபி கூடயோ துணையாக இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டம்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ எல்லோரும் பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. கேர்ளாக இருக்கட்டும் பாயாக இருக்கட்டும், குட் டச் பேட் டச் எல்லாமே சொல்லிக் கொடுங்க. அதுதான் வந்து ரொம்ப சேஃப்டி. எல்லாமே சொல்லிக் கொடுங்க. என்னென்னா குட் டச் எது பேட் டச்
பிள்ளையாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, அதுதான் நம்மளோட பேரண்ட்ஸோட ஒரு கடமை. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.